இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். சமீபத்தில் உலகத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வெப்சைட் மாறிக்கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட செய்தியை பார்த்தேன். அந்த விர்ச்சுவல் ஆன்லைன் வெப்சைட்டினுடைய பெயர் செகண்ட் லைஃப். என்ன செகண்ட் லைஃப் என்று பார்த்தா, அந்த வெப்சைட்டு அந்த விர்ச்சுவல் ஆன்லைனில் அந்த செகண்ட் லைஃப்பில் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க? யாருக்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் பிறக்க ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னால், எப்படி நீங்கள் பிறக்க வாஞ்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, எப்படியா இருக்கணும் என்று அப்படி ஆசை இருக்குதா? அப்படி ஆசை இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை இதில் பதிவு செய்யுங்கள் என்று பார்த்தால் 50 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை என்ன பதிவு பண்ணுறான்? எனக்கு மூக்கு இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய நிறம் இப்படி இருந்தால் நான் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய உயரம் இவ்வளவு இருந்தால் நான் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய கண்கள் எப்படி இருந்தால். அப்போ எல்லாருக்குமே மறுபடியும் ஏதோ ஒரு குறையோடு தான் நான் பிறந்திருக்கிறேன் என்ற எண்ணங்கள் இருக்குது. மறுபடியும் பிறக்கணும்னா என்னுடைய சரீரம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, எல்லோரும் மறுபடியும் பிறக்கணும், சரீரத்தையோ ஆண்டவர் படைத்த காரியத்தையோ குறை சொல்லுறது இல்லை. எனக்கு மூக்கை ஆண்டவர் இப்படி வச்சுட்டாரு, என்னுடைய சரீரம் என்னுடைய கலரை இப்படி வச்சுட்டாரு, என்னுடைய உயரம் இப்படி, இதை குறித்து இது கவலை இல்லை. இது அழிந்து போகிற காரியம், அழியாத ஒன்று இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா. ஆகவே தான் ஒரு பெரிய படித்த நிக்கோதேமு என்கிற மனுஷன் அவன் கேட்குறான், நான் மறுபடியும் பிறக்கணும்னா தாயின் வயிற்றில் திரும்பவும் போய் நான் பிறக்கணுமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அழகாக பதில் சொல்ல, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது அப்படி நீ நினைக்காத, நீ மனமாற்றம் அடைய வேண்டும். மனதில் இருக்கிற பாவத்தை நான் விட்டுட்டு பரிசுத்தமாக ஆகணும். மனதில் இருக்கிற அழுக்கு, கோபம், பொறாமை, பொருளாசை, இச்சை, இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்கிற என் மனது புதிதாக வேண்டும். செகண்ட் லைஃப் என்பது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை மாற்றுவதல்ல. செகண்ட் லைஃப் என்பது என்னுடைய மனது இருளடைந்த என் மனதில் ஒரு வெளிச்சம் வரணும், ஒரு ஒளி வரணும், இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்படணும். அதுக்காகத்தான் அவர் மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை மாற்றும்படி, என்னை பரிசுத்தப்படுத்தும்படி, அதுதான் செகண்ட் லைஃப், அதுதான் மறுபடியும், அதுதான் பார்ன் அகைன், அந்த அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த நாளில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு மறுபடியும் பிறந்த புதிய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், ஒரு புதிய பரிசுத்தம், புதிய சிருஷ்டியாக என்னை மாற்றுங்க என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். உலகம் சொல்லுகிற செகண்ட் லைஃப் அல்ல, வேதம் சொல்லுகிற செகண்ட் லைஃப் பார்ன் அகைனாக மாறணும், மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்த அனுபவம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர்கள். வேலை இன்னும் அந்த அனுபவத்தில் வராமல் யாராவது இருந்தால் இந்த நாளில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக சரீரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. சரீரத்தில் ஆண்டவரை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய சரீரத்தில் இந்த உறுப்பு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அதற்கு லட்சங்களில் செலவு பண்ணி அதெல்லாம் சீரமைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் எங்கள் இருதயத்தில் மறுபடியும் இந்த இதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்க அந்த இருதயம் பரிசுத்தமுள்ளதாக மாறணும். அது புதிய இருதயமாக மாறணும், அது நீர் வாசம் செய்கிற இருதயமாக மாறணும். அதுதான் உண்மையான செகண்ட் லைஃப், அதுதான் உண்மையான மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபைதாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.